தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வெதிரிக்தா. இது ஆத்மன்ற என்னது டெஃபினிஷன் ஆஃப் ஆத்ம. தூல சூக்ஷ்ம காரண சரீரத்து வித்தியாசம். பஞ்சகோஷ விலக்ஷணா, இது அந்த லட்சணமும் பஞ்சகோஷத்தில் எதுவும் அதில் இல்லை. அவஸ்தாத்ரே சாட்சி, இந்த என்னது விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலையை அது பார்த்து கொண்டு இருக்கிறது. சச்சிதானந்த விக்கிரகா, சச்சிதானந்த ஸ்வரூபாண்டு இருக்கு. ஓகே, இது ஆத்மன். அப்போ நான் குப்பைன்ற ஒரு வார்த்தை வேணும் உண்டான்னு சொன்னேன். என்ற குருநாதர் துணியில் கட்டி வச்சுட்டு என்ன நான் வேணுமெண்டா தூக்கி அறிவேன், வேணாம் அதை வச்சுக்கோல, உங்களுக்குள்ள தலைகளில் இருக்குது. ஆமாம் தெரியும். இப்போ குப்பைன்னு சொல்கிறோம்டா தத்துவமசி நீ அதுவாக இருக்கிறாய், தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம். எங்கய்யா பஞ்சகோஷம், 3 உடம்பு, 3 எங்கே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் முருகனை சொல்லிக்கணும், இது ஏவோ ஆப்பிள் இல்லை பார்க்கும் இடம் எங்கும் நீக்க மரம் இந்துள்ள பரிபூ அந்த மணியாத பார்க்குறேன். அந்த பஞ்சகோகத்தை பார்க்கவும் இல்லை, என்ன ஒன்றையும் பார்க்கல. எப்படி? ஏன்? அது உண்மையிலே இல்லை. நீ உதாரணத்துக்கு என்ன 9% உள்ளே தானே கண் பார்க்குதா, 91% நீ நடக்க நீ ஒரு கண்ணே பார்க்கலையே, அவன் எதை பார்க்குறாய்? ஸோ என்ன பாயிண்ட்டா, தயவு செய்து அறிவா. ஆனால் தற்போதைக்கு நீ இந்த பஞ்சகோஷமும் 3 உடம்பும் என்ன அவஸ்தாத்து திரையமாக தான் இருக்கிறாய் இல்லையோ? மேசம் இருக்கலையே. ஸோ அதில் இருந்து என்ன ஒன்று, நான் இதுக்குள்ளே இருக்கு, உண்மை அங்கே இருக்குது, ஆனால் நான் இதுக்குள்ளே சுற்றி கொண்டு இருக்கிறேன். அதில் இருந்து நீ வெளியில் வர்றதுக்கு என்ன லஞ்சம் வேணுமோ அதை செய். உண்மையிலேயே இல்லை இருக்க முடியாது. எஸ். அப்போ எனக்கு அழகாக இருக்குது, சரியா விருப்பம். த நான் செல்ஃப் அனாத்மா வாஸ் டிஸ்கிரைப் இன் இட்ஸ் என்டையரிட்டி. ஆத்மன் இது இல்லையோ, பஞ்சகோஷம், 3 உடம்பு, 3 அவஸ்தாத்திரை, இது ஆத்மன் இல்லை. அவ்வளோத்தையும் இல்லாத உண்டை அவ்வளோ தூரம் விளங்கப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டியது. ஏனெண்டா நீ அதுதான் இல்லாத உள்ளதென்று பார்த்து கொண்டு இருக்க. அப்போ பிடிச்சது நான் இப்போ பார்த்தேன் பாம்பு இல்லை, அந்த பக்கம் போகாத, கயிறு தான் கிடந்தது. அவன் சொன்ன இல்லைப்பா நான் பகலில் வரக்கூட நான் ஜோதிச்சு நான் தள்ளி போடுவோம்னு சொல்லி அது எருமாடு கட்டுற கயிறு நான் பகலில் வா, நீ போய் போவார் நம்ம பிடிக்க முடியுமோ? ஆனால் உள்ளதாங்க சொல்லுங்க கயிறு தான். ஆனால் அவன் இது கயிறு தான் பாம்பில்லைன்றதை நீ நம்ப வைக்கவே முடியாது. ஏன்னா உண்மையில பாவம் தானே பார்த்துருக்கேன். என்ன பண்ணுறது? அதுதான் இந்த கதை. எல்லா இடத்தையும் இந்த உதாரணம் வரும், சரிதானே? எஸ். அப்போ சச்சிதானந்த ஸ்வரூபா அதை விளங்கப்படுது. எனவே அனாத்மாவை பற்றி அனாத்மா யோசிச்சு பாருங்க, எது இல்லையோ அதை பற்றி தான் உலகம் விளங்கப்படுது. இப்போ உள்ளதை பார், அதில் சச்சிதானந்தா அவருடைய பேர் என்னது? அதில் முதலாவது சத்து, அதை பற்றி நான் பார்த்தோம். இது காலத்திரேதி திஷ்டதீதி சத், எது முக்காலமும் இருக்கிறதோ அதுதான் சத், எக்ஸிஸ்டன்ட். இப்போ இந்த உலகத்தில் முக்காலத்துலேயும் ஒன்றுமே இருக்கல, இந்த பஞ்சகோஷமும் இருக்கல, 3 உடம்பும் இருக்கல, அவஸ்தாத்திரையும் இருக்கல, யானோடைய அது சத்தாக இருக்க முடியாது. சிம்பிள். ஸோ அதை விளங்க போகிறேன், கொஞ்சம் சொல்லிடுறேன். அப்போ ப்ரெசண்ட் நான் சொன்னேன் என்ன சொன்னது? எப்பொழுதும் உள்ள இப்பொழுது அந்த அந்த இறைவன் நான் சொன்னேன் என்னது? முடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம், மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம் இல்லை, குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம், மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தா, அடையாத கதவிருக்கும் சன்னிதானம். அவர் சன்னிதானம் சாநித்தியம் எப்பொழுதும் இருக்கிறார், அதுதான் சத்து. சொல்கிற ப்ரெசண்ட், ப்ரெசன்ஸ். அது பாஸ்ட்டும் இல்லை ஃப்யூச்சரும் இல்லை, ப்ரெசண்ட். பாஸ்ட்டும் ஃப்யூச்சரும் இல்லாத, இறந்த காலமும் எதிர்காலம் இல்லாத ஒன்று இருக்கிறது, அது இப்பொழுது. அந்த இப்பொழுதும் முடியுங்க எப்பொழுதும் இருக்கிறது, அதுதான் அது சத்து. அதை விளங்கி கொண்டா உண்டவும். அதெல்லாம் சொல்ல போனால் தூரத்துக்கு போவேன் நான், சொல்லுங்கள் நான். அப்போ நீ இப்போ நினச்சி கொண்டிருக்க நான் அந்த அனாத்மாவுக்குள்ளே வந்துட்டு, இது பஞ்சகோஷம், 3 உடம்பு, அவதாத்திரத்துக்குள்ளே இந்த நான் நானை பற்றி நான் சொல்லலை. இன்னொரு நான் இருக்கிறது, அந்த நான் இல்லை, அந்த நான் இருந்தது இருக்கிறது இருக்குது, அது எப்பொழுதும்
இருக்கிறது, அது சத்து. ஓ, அது அழகாக இருக்குது. நான் திரும்ப சொன்னால் பரவாயில்ல. எனிதிங் வித் எ நேம், ஃபார்ம் அண்ட் குவாலிட்டி அண்டர்கோஸ். எதுக்கு உருவமும் பெயரும் இருக்கிறதோ அதுக்கு ஒரு காரியமும் இருக்கும். அது பிறக்கும், அப்புறம் மாறும். பிறந்தால் அது மாற்றம் இருக்கு இல்லையோ. ஆனால் எது பிறக்கவில்லையோ அது இறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பீயிங் பர்த்லெஸ், அது நான், அந்த உண்மையான நான், அந்த ஆத்மனாகிய நான். அப்போ நான் நித்யா என்றா எனக்கு நேரமே இல்லை, காலம் கடந்தவர். அடுத்தது அவிகாரியண்டா ஒரு மாற்றமும் என்னில் இல்லை. அடுத்தது அனாமியண்டா எனக்கு பேர் ஒன்றும் இல்லை, வேறு நீங்கள் வச்சுட்டு போ, என்ன பண்ணுறது. அடுத்த ஃபார்ம்லெஸ் நிராகாரி, எனக்கு உருவம் ஒன்றும் இல்லை. யோசிச்சு பாருங்க, நீ நானென்னக்குள்ளே இந்த உடம்பு தானே மனதை சொல்கிற அவளியே, உனக்கு உண்மையில் இல்லை. அடுத்தது நிர்குணா, அதுக்கு ஒரு குணம் ஒன்று இல்லை, குணம் கடந்த. அப்போ இந்த ஒப்ஜெக்ட்லெஸ் எக்ஸிஸ்ட் இதை நல்லா விளங்கப்படுத்துகிற அவ்வளோதில்ல. நீங்கள் எல்லோரும் இந்த விவேக சூடாமணியை படிக்கும், அற்புதமாக அதை படித்து கொண்டு இருக்கிறேன் நான் திரும்ப திரும்ப. இல்லை அதில் இந்த பஞ்சகோஷத்தை பற்றி த்ரெட் பேர் ஞாபகம் பற்றி வரும், த்ரெட் பேர் அனாலிசிஸ். அப்போ ஒப்ஜெக்ட்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணும் வேண்டாம். இந்த ஆழ்ந்த உறக்கத்தில் நீ ஒன்றையும் பார்க்கல, ஒரு பொருளும் இருக்கல, எண்ணங்களும் இருக்கல, ஆனால் நீ இருந்தாய். அப்போ ஒப்ஜெக்டா ஒரு பொருள் பார்க்குறதுக்கு என்ன தவிர வேறொன்று அங்கே இருக்கவில்லை, அதுதான். அப்போ அதுதான் பியோ பீயிங்கண்டா, அந்த தூய இருப்பது. பியோ பீயிங்கண்டா இருக்கு, நான் இருக்கேன், அது ஒரு கலப்படமும் கிடையாது, நான். ஸோ அது பிறந்தீங்கோ, வளர்ந்தீங்கோ, இருக்கிறீங்கோ, சாவுவீங்க, மாற்றிக்கொண்டே இருக்கு, அங்கே ஒரு மாற்றமும் இல்லை. அதுதான் நிர்விகா. அதை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த உலகத்தில் என்னெல்லாம் இருக்கோ அது இருக்கிறது காரணம் இந்த தத்துவம். இது சத் இருக்கிறது, அது இருக்கிறபடி தான் மற்றெல்லாம் இருக்குது. அதுதான் ஃபவுண்டேஷன். ஈஸ்னஸ் தமிழ் எப்படி சொல்கிறேன், இருப்போம். அதனால் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் தத்துவம், சாரணவரோட அவரோட விளங்காது. நமக்கு இருக்கிறது ஒரு பொருள் இருக்கிறது. அது அடுத்தது சித்து ஞானஸ்வரூபா.